டிஜிபி ஆஃபீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுக்க வந்த ஒரு அரசியல் தலைவர் தாக்கலாமா? என்ன பண்ணி கொண்டிருக்கு தமிழ்நாடு காவல்துறை? விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் இன்னைக்கு இல்லை, 15-20 ஆண்டுகளா நான் என் கருத்து சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு வன்முறை இயக்கம். ஏன்னா அடங்கமறு அத்துமீறி இதெல்லாம் யார் வார்த்தை? உங்க கட்சியினுடைய டிஎன்ஏயே வன்முறை தானே. ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் அங்கே சென்று கொண்டிருக்கின்றார். அந்த சாலையிலே சில பேர் அவள் மீது கடுமையாக தாக்கப்படுகிறார். அங்கே காவல் அதிகாரிகள் இருக்கின்றார்கள், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இருக்குது? ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாகவே ஒருவரை தாக்கப்படுகிறார் என்று சொன்னால் தமிழகம் இருக்கின்ற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இது தப்புங்க. யார் தப்பு பண்ணா, யார் தப்பு செஞ்சாலும் கைது பண்ணணும். நம்ம விஷுவலா பாக்குறோம், 2 பக்கம் தான் அடிச்சுக்கிறாங்க. அதனால யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், தவறு செய்தால் சட்ட ரீதியாக எல்லாருக்கும் ஒரு சமமான சட்டமாக தான் இருக்கணும். இவருக்கு ஒரு சட்டம் அவருக்கு ஒரு சட்டம்ன்றது தப்பான ஒரு விஷயம். எல்லாருமே ஒரே சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். தப்பு செஞ்ச தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். காவல்துறை இன்னைக்கு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அவர் தான் அதை சரி பண்ணணும். காவல்துறை அலுவலகத்திற்கு வெளியேயே அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், செருப்பால் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தமிழ்நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. அதனால் எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிற காவல்துறையை கையில் வைத்திருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருப்பது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. காவலர்களுக்கு முன்னாடியே தாக்குறாங்க. ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை உங்களுக்கு தெரியும். இப்ப இவர் கொஞ்சம் தவறுனா என்னை கொண்டிருப்பாங்கிறாரு. இப்ப அண்ணனை தாக்குறாங்க ஏர்போர்ட் முத்தி. இப்ப தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு. காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பேன்னா இப்ப சாதாரண குடிகள் எப்படி வாழ்றோம்? இதுல எங்க சட்டம் இருக்கு, எங்க ஒழுங்கு இருக்கு? இது டிஜிபியினுடைய அலுவலகத்தினுடைய வாசல்ல ஒரு 4-5 விஷம கிருமிகள் ஒரு கட்சியினுடைய பெயரை, தலைவருடைய பெயரை சொல்லி செருப்பெடுத்து அவர் அடிக்க வர்றாங்கன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? ஏன் காவலர்கள் அதை காவல்துறை நண்பர்கள் கையை கட்டி ஏன் வேடிக்கை பார்க்குறாங்க? 3வது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கணும். அங்க மூர்த்தி அவர்கள் போனதை இன்னொருத்தருக்கு பாதுகாப்பு கேட்டு, கடைசியில் மூர்த்தி அவர்களுக்கே பாதுகாப்பு கேட்டு உள்ள அனுப்பிட்டாங்க. அண்ணன் திருமாவளவன் அவங்க பேரை சொல்லி போனாங்க. 4 விஷக்கிருமிகள் போனாங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க போயிருக்கிறாங்க. காவல்துறை நண்பர்கள் படம் பிடிக்கிறீங்க, வெட்ட வெளிச்சமா தெரியுது, முகம் தெரியுது, முகத்தையும் மறைக்கல. அவ்வளவு தைரியமா செய்யறாங்கன்னா தைரியம் எங்கிருந்து வருது? அதனால் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும்.